ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 1 இயர் ப்ளஸ் இருக்கிற குழந்தைகளுக்கான ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து திணை மாவு 1/2 கப் எடுத்துக்கணும். 1/2 கப் நேந்திரன் வாழைக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பட்டி ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா துருவி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்ட கருப்பட்டியோட அளவு பார்த்தீங்கன்னா 3/4 கப் எடுத்துக்கோங்க. இது கூட 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு சைடு எடுத்து வச்சுருங்க. இது வந்து அப்படியே கரைஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை வறுக்கும்போது எள்ளு வந்து நல்லா வெடிச்சு வரும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு வறுத்தெடுத்த அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கப் திணை மாவும் 1/2 கப் வாழைக்காய் பொடியும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மாவுலேருந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாவு இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு சைடில் வச்சுருங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கருப்பட்டியை ரெடி பண்ணிடலாம். நம்ம கருப்பட்டியில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறதுனால அது வந்து நல்லா கரைஞ்சிருக்கும். கருப்பட்டி வந்து நமக்கு பாகு கன்சிஸ்டன்சி வர தேவையில்லை. இந்த அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு கூட வறுத்து வச்சுருக்கிற எள்ளு ஆட் பண்ணிவிட்டு இந்த கருப்பட்டியை வந்து அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு உருண்டை பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து வெள்ளை எள்ளும் திணை மாவும் நல்லா வறுத்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த நேந்திரன் வாழைக்காய் பொடியோட துவர்ப்பு ஸ்மெல் வந்து நமக்கு சுத்தமாக வராது. இது மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி ரெசிபீஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.